Hi friends, Herzlich willkommen. 100th வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி 100 நாள் ரெகுலராக, ரொம்ப ரெகுலர்னு சொல்ல முடியாது, ஒரு 2 தடவை வந்து நடுவில் பிரேக் விழுந்துருச்சு. நடுவில் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், நவம்பர்லேயே என்னமோ ஒரு 1 வீக் பேச முடியாமல் போயிடுச்சு. இன்னொன்று வந்து இப்போ இந்த நியூ இயர் டைம் இன்னும் கொஞ்சம் ட்ரிப்ஸ் போனதுனால இப்பவும் பேச முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி இந்த 100 நாள் அக்டோபர் 14th வந்து ஆரம்பிச்சிருந்தேன். என்னன்னா தினம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெர்மன்ல ஒரு 5 லைனானு படிக்கணும். 5 வார்த்தை எடுத்து அதை படிக்கணும். என்ன பர்பஸ்க்குன்னா, நான் படிக்கிறத நானே கேட்டாதான் எனக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும், ரீடிங் ஹேபிட் வரும், புது வேர்ட்ஸ் எல்லாம் பிரெயின்ல வந்து தங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால ஆரம்பித்தேன். அக்டோபர் 14, 2023 ஆரம்பித்தேன். என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே டெம்ப்ளேட்டில் தான் டேட்டை மட்டும் மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். என்னைக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதும் அந்த டேட்டும் இருக்கும். எதுக்காக நான் இதை யூடியூப்ல போட்டேன்? முதல் விஷயம், ஒரு மோட்டிவேஷன். பல பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் தாண்டி தானே, நானும் இப்போ அப்படி தான் இருக்கேன். அந்த மோட்டிவேஷன் தேவைப்படும் பல பேருக்கு. யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது ரைட்டு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தோணும். சாரி, எனக்கு ரொம்ப இருமலாக இருக்கு. அந்த யாராவது ஒருத்தர் வந்து நானா இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். நம்ம வீடியோ பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கும் வந்து சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே, நம்மளும் தினம் ஒரு 2 நிமிஷம் படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தோணும். இல்லை இந்த வீடியோவான்னு சும்மா பார்த்தாங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்ட் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை உள்ளே போனால் போதும். ஏன்னா இது ஃபாரின் லாங்குவேஜ். நான் திரும்ப சொல்கிற மாதிரி இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு பதியும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது. பதியலைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் முதல் ரீசன். ரெண்டாவது, இதை சாக்கா வச்சு நானும் படிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது நம்ம ஒழுங்காக இருக்கணும்ல. நீங்கள் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு தினமும் படிக்கணும். அதை இப்போ நானும் அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். ஏன்னா நான் என்னதான் B2 முடிச்சிருந்தாலும் எனக்கும் நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும், நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை. எனக்குமே பேசுறதுக்கு வந்து ஒரு சில சமயம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா தினசரி நம்ம பேசுறது கிடையாது. நான் ஒரு வேளை டாய்ச்லேண்டில் போய் இருந்திருந்தாலோ, இல்லை நான் இப்போ தொடர்ந்து அந்த கிளாஸ் எடுத்திருந்தாலும் எனக்கு வந்து அது வேற. நான் ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு வேற. இப்போ வந்து எனக்கு டச்சு விட்டதுனால தினம் நான் வந்து அதை டச்சில் கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரி நான் பேசி தான் கொண்டு வரணும். இதை வந்து ஏன் யூடியூப்ல போடணும்? நான் தனியாகவே பேசியிருக்கலாமே, நீங்கள் தனியாகவே ஓப்பன் பண்ணி படிச்சிருக்கலாமேனா சோம்பேறித்தனம். நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள். நான் யூடியூப்ல போடுறேன்னு சொன்னதுக்கே நான் வந்து ஒரு வாரம் பிரேக் விட்டேன். நான் யூடியூப்ல போடுறேன் பார்ப்பாங்க ரெகுலராக அப்படின்னு இருக்கும்போதே நான் பிரேக் விட்டவன். நம்ம போடலைன்னா நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோதான், சுத்தமாக மூடி வச்சுட்டு தூங்கிடுவேன். அதனால ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். சரி போடணும், நம்ம வந்து யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணுவோங்கிறதுக்காகவே பல நாள் நான் படிச்சிருக்கேன். அது ஒரு நல்ல ஹேபிட்டாக எனக்கும் மாறி இருக்கு. ரெகுலராக மார்னிங் வந்து நான் படிச்சிருவேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படிச்சிருவேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து இந்த வீடியோ போட மாட்டேன். ஏன்னா 100 தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்துச்சு, ஒரு 100 நாள். ஏன்னா இதனால பெருசாக யாருக்கும் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ரெகுலராக உட்காந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காவது 1-2 வாங்கும்போது ரெஃப்ரெஷ் பண்ண வேணா யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதனால பெரிய யூஸ்லாம் ஒன்றும் இருக்காது. பட் இதை நான் வேற மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். வேற மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம் இனிமேல் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு 100வது வீடியோ, 100வது நாள் நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு வீடியோவாக போட்டேன். படிங்க படிங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, நிறைய கவனிச்சுட்டே இருங்க. ஆடியோ கவனிக்க தான் மொழி வரும், பேச தான் மொழி வரும். இதை படிக்கும்போது வேற என்னென்னலாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். கன்சிஸ்டண்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். தினம் 5 நிமிஷம்னா தினம் அந்த 5 நிமிஷம் உட்காந்து, ஏன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ தான். சில சமயம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் எடிட்டே பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரா வீடியோ. நான் ஆன் பண்ணுவேன், பேசுவேன், ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி.
நான் எடிட்டிங் வந்து எனக்கு வரும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரோ வச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு பிடிக்கும் தவிர, அது ஒரு ஃபுல் டைமா உட்காந்து ஒரு ஒரு வீடியோக்கும் பண்றது வந்து எனக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம், டிராபேக் எனக்கு. அதனால மோஸ்ட்லி எல்லா சேனல்லையுமே நான் போடுற எல்லா வீடியோவுமே மோஸ்ட்லி அப்படியே ராவா தான் இருக்கும். நான் ஒரு ஒரு இடத்துல கட்டு வந்துடுச்சு அப்படின்னா ஃபுல்லா நான் ரீடேக் பண்ணி தான் திருப்பி போடுவேன். எடிட் பண்ணி அதை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் அவ்வளோவா பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐம் சோம்பேறி. சரி, என்ன கற்றுக்கிட்டேன், கன்சிஸ்டண்டாக எப்படி இருக்கும்னு கற்றுக்கிட்டேன். நிறைய வார்த்தைகள்லாம் தினம் தினம் படிக்க கற்றுக்கிட்டேன். நிறைய வார்த்தைகள் எனக்கே ரிமெம்பர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. புது வார்த்தைகள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு கதை படித்தேன் முதல் தடவையா. அவன் சாரி அவன்டாயர் மேயர் அப்படின்னு ஒரு கதை. நடுவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 வீடியோவோ 7 வீடியோ வந்திருக்கும். அது படித்தேன். அதுக்கு சொந்தமாக கமெண்ட்ரி நானே கொடுத்தேன், எதுவுமே இல்லாமல் சொந்தமாக நானே கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன்னு நம்புகிறேன். அது ஏன்னோ ஒரு 5 நிமிஷமானு படிக்கணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலில் கவனிச்சிட்டு இருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிற சஜஷன்ஸ் தான் நான் எப்படி அடுத்தது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. ஜெர்மன் இஸ் தேர் einfach. வணக்கம், டேக் கேர், பை பாய். திருப்பி சந்திப்போம் வீடியோ வழியாக.